Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் பயணிக்கக்கூடிய காலத்தில் எந்த ஒரு முடிவை நாம் எடுப்பதாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு பொருளை நாம் வாங்குவதாக இருந்தாலும், அதில் ஏராளமான ஆய்வுகளை செய்து எது சரி எது தவறு, நாம் எடுக்கக்கூடிய முடிவு, நான் வாங்கக்கூடிய பொருள் பயனுள்ளதாக இருக்குமா அல்லது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்பதையெல்லாம் தீர விசாரித்து ஆய்வு செய்துதான் எந்த செயலையும் நாம் உலகத்தில் செய்கின்றோம். அது விலை உயர்ந்த வாகனங்களை நாம் வாங்குவதாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பாருங்க. ஒரு வண்டி வாங்குகிறோம், அப்படியே ஷோரூமுக்கு போயிட்டு நாம் வாங்க மாட்டோம். அதற்கு முன்பாக பல நபர்களிடத்துல நாம் அது குறித்து விசாரிப்போம். அதனுடைய மைலேஜ் எவ்வளவு இருக்குது, இது எல்லா விஷயத்தையும் நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு ஃபோன் வாங்குறதா கூட பல நபர்களிடத்தில் விசாரித்து அதனுடைய தன்மைகள் என்ன, அது சரியானதாக இருக்குமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து நம்ம செய்வோம். அது பெரிய பொருளுக்கு மட்டும்தான் அப்படியா என்று பார்த்தால், ஒரு சின்ன பொருளை நாம் வாங்குவதாக, ஒரு சோப்பு வாங்குவது கூட எடுத்து பாருங்க. சும்மா கடையில் போயிட்டு சோப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்கினாலும் அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியல இருக்குமா, அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக இருக்குதா, இவைகள் எல்லாம் நாம் ஆய்வு செய்து எந்த ஒரு செயலையும் உலகத்தில் நாம் செய்கின்றோம். அப்போ இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா நாம் அதை பயன்படுத்துகிறோம், அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் என்றால் நமக்கு அது நன்மையாக அமைய வேண்டும். அதற்கு தான் இவ்வளவு ஆய்வுகள் நம்ம செய்யும். இப்போ உலகத்தினுடைய நன்மைக்காக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு முடிவையோ பொருளையோ வாங்கக்கூடிய நாம மறுமையினுடைய நன்மைக்கு மிக அவசியமாக ஆய்வு செய்து எந்த ஒரு செயலையும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி செய்ய வேண்டியது நாம் பின்பற்றக்கூடிய கொள்கை. இன்றைக்கு நீங்க நம்முடைய செயல்பாடை எடுத்து பார்த்தால், உலகத்தில் சின்ன சின்ன பொருளை வாங்குவதற்கு ஆய்வு செய்யக்கூடிய நாம மார்க்கத்தில் நாம் பின்பற்றக்கூடிய தொழுகை, வணக்க வழிபாடுகள், இன்னபிற செயல்பாடுகளுக்கு எந்த விதமான ஆய்வுகளையும் நாம் செய்வதில்லை. அப்ப எதன் அடிப்படையில் நாம் அந்த காரியங்களை செய்கின்றோம்? பெரும்பாலும், எல்லோரையும் சொல்லவில்லை என்றால் கூட பெரும்பாலும் இன்றைக்கு எப்படி செய்கின்றார்கள்? ஒரு தொழுகை தொழுவதாக இருந்தால் எப்படி தொழுகிறீர்கள்? எங்க வாப்பா இப்படி தொழுதாங்க, அதனால நான் தொழுகிறேன். என்னுடைய முன்னோர்கள் இப்படி தொழுதார்கள், அதனால நான் தொழுகிறேன். நான் தொழுவது சரியா தவறா என்று யாரும் ஆய்வு செய்வதில்லை. ஒரு நோன்பு வைப்பதாக இருந்தாலும், ஒரு மார்க்க சட்டத்தை நாம் பின்பற்றுவதாக இருந்தாலும், உலகத்தில் எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம பல நபர்களிடத்தில் விசாரித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோமோ, அதுபோல மார்க்க விஷயங்களை பின்பற்றும் போது எந்த விதமான பெரிதாக ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு நாம் செயல்படுவதில்லை. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் நாம் செய்யக்கூடிய செயலை விட, நாம் செய்யக்கூடிய நன்மையை விட, யார் சொல்லி இந்த நன்மையை செய்கின்றோம், யார் சொன்ன அடிப்படையில் வழிமுறையில் இந்த நன்மையை செய்கின்றோம், அதுதான் முக்கியமாக இஸ்லாம் சொல்லுது. அதுதான் கொள்கை. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தொழுகையை மதுஹபு சட்டங்கள் அடிப்படையில் செய்தால் மதுஹபு அவருடைய கொள்கையாக இருக்கும். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு நபர் சொன்ன கொள்கை அடிப்படையில் செய்தால் அது அவருடைய கொள்கையாக இருக்கும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன செயல்பாடு செய்றியோ, நீ என்ன நன்மையை செய்றியோ, அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா,
யார் சொன்ன அடிப்படையில் அந்த நன்மையை செய்யற, யார் சொன்ன அடிப்படையில் அந்த செயல்பாடை செய்யற, அதற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் மரணித்த பிறகு நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்ன? மறுமையில முதல் அவனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான். அப்ப தொழுகை என்பது ஒரு மனிதன் செய்த நன்மை. அப்ப அதை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிறான். இதுதானே நம்ம கேள்விப்பட்டது. ஆனா அதற்கும் முன்பாக 3 கேள்விகளை ஒரு மனிதன் மரணித்த அதே தருணத்தில் அல்லாஹ் கேட்கிறான். தொழுகைக்குரிய கேள்வி என்பது உலகம் அழியப்பட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சென்று விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி. ஆனா அதற்கு முன்பாக ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனை அடக்கம் செய்வதற்கு அவருடைய உறவினர்கள் செல்வார்கள். அந்த உறவினர்கள் அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் வந்துவிட்ட பிறகு 2 மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். 2 மலக்குமார்கள் அவரிடத்துல வந்து கேட்பார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மன் ரசூலிக்க, உன்னுடைய தூதர் யார்? என்று இந்த 3 கேள்விகளை கேட்பார்கள். இந்த 3 கேள்விகள் என்ன? யார் அடிப்படையில் நீ தொழுத, யார் அடிப்படையில் உன்னுடைய செயல்பாடு இருந்துச்சு, அப்பதான் அந்த கேள்விக்கு நம்ம பதிலே சொல்ல முடியும். இன்றைக்கு ஒருத்தர் அல்லாஹுவை நம்பாமல் இணை வைப்பு காரியத்தில் இருந்தால் மன் ரப்புக்க என்று கேட்கும் போது அல்லாஹ் என்று அவர் வாயில் வராது. இன்றைக்கு எக்ஸாமுக்கு பாடம் படித்து கொண்டு போவதை போல அந்த கேள்வி இல்லை. இன்னைக்கு எந்த முஸ்லீமை கேட்டாலும் இந்த 3 கேள்விக்கு பதில் தெரியாதா? ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு, ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாரு. 10th 12th எக்ஸாம் பிள்ளைங்க எழுதுற மாதிரி அவரும் ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதுற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இந்த 3 கேள்வி அடிப்படையில், இந்த 3 கேள்வி என்ன? கொள்கை அடிப்படையிலான கேள்விகள். யார் சொல்லி நீ தொழுத, யார் சொன்ன வழிமுறையில் நீ தொழுத, யார் சொன்ன வழிமுறையில் உன் வாழ்க்கை பயணம் இருந்துச்சு, அதுதாங்க அந்த 3 கேள்வி. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அந்த 3 கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள் தெரியுமா? எவருடைய வாழ்க்கை அந்த 3 கேள்வி அடிப்படையில் இருந்துச்சோ அவருக்கு தான் பதில் சொல்ல முடியும். அல்லாஹுவை மட்டும் வணங்கி இருந்தால் மட்டும்தான் மன் ரப்புக்க என்றால் அல்லாஹ் என்று சொல்ல முடியும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் மா ரசூலிக்க என்றால் என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல முடியும். மார்க்கம் சொன்ன, இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை இருந்தாதான் மா தீனுக்க என்றால் என்னுடைய மார்க்கம் ஏகத்துவ மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்ல முடியும். அப்ப தொழுகை ஒரு நன்மைக்கு முன்பாகவே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா, நீ செய்த எல்லா காரியங்களும் யார் சொல்லி செய்த, யார் சொன்ன அடிப்படையில செய்த, அதுதான் ஒரு மனிதனுடைய கொள்கை. அந்த கொள்கையில் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதில் அளிக்க முடியும். அதுக்கு தான் மார்க்கம் கொள்கைக்கு நாம் பின்பற்றக்கூடிய விஷயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. 2வது என்ன? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல செய்திகளை நீங்க எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆன்ல தொழுகை, ஜகாத்தை பற்றி பல வசனங்கள் இருக்கு. அஸ்ஸலாத், அஸ்ஸகாத் என்று திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் இருக்கு. இந்த 2 செயல்பாடை சொல்வதற்கு முன்பாக குர்ஆன் வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹுவை பின்பற்ற வேண்டும், அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்கும், இந்த வரிசை தான் இருக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய, தூதர் சொல்லக்கூடிய வரிசை என்ன தெரியுமா? முதல்ல அல்லாஹ்வை நீ பின்பற்றணும், அடுத்தது அல்லாஹ் அனுப்பிய தூதரை பின்பற்ற வேண்டும், அதுக்கு அடுத்தது தான் தொழுகை, வணக்க வழிபாடு, சக்காத்து எல்லாமே. ஏன் அப்படி சொல்லுது தெரியுமா? இன்றைக்கு உலகத்துல எடுத்துக்கங்க, ஒருத்தர் தொழுகையை கரெக்டா தொழுகிறாருங்க, கரெக்டா வணக்க வழிபாடு செய்யறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, தர்மங்களை செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு, எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டார். ஆனா அல்லாஹுவை வணங்காமல் இணை வைப்பாளராக இருக்கிறார். இவருடைய நிலை என்ன? தொழுதாருன்னு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? நோன்பு வச்சாருன்னு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? முதல்ல அல்லாஹ் என்ன பாப்பா? உன் கொள்கை என்னப்பா? அல்லாஹ்வை நீ வணங்கல, அங்கே உன் கொள்கை அடிபட்டு போச்சு. அதுக்கு பிறகு நீ தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், தர்மம் பண்ணாலும், ஹஜ்ஜுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது.
அப்ப அல்லாஹ் அடிப்படையாக முதன்மையாக பார்ப்பது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எந்த அடிப்படையில், யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் வாழ்க்கை இருக்கு அதுதான் பார்க்கிறேன். நீ எவ்வளவு தொழுதுன்றதுலாம் ரெண்டாவதுன்னு. அல்லாஹுடைய தூதர் பல ஆளுநர்களை நியமிப்பாங்க. பல ஏமன் நாட்டுக்கு, தாய்ப் நகர்களுக்கு, இந்த மாதிரி பல பேரை என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய ஆட்சி பறந்து விரிந்து வந்த பிறகு எல்லா இடத்திலையும் போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி செய்ய முடியாது. இன்றைக்கு எப்படி மத்திய அரசு இருக்கு, மத்திய அரசுக்கு கீழே மாநில அரசுக்கு ஆளுநர்களை அனுப்பி அங்க நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வாங்கிக் கொள்கிறார்களோ, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்வாங்க, ஆளுநர்களை நியமிப்பாங்க. ஆளுநர்களை நியமிக்கும் போது அந்த ஆளுநர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்வார்கள். என்ன அறிவுரை தெரியுமா? நீங்கள் ஒரு நாட்டுக்கு செல்கிறீர்கள், அங்க யார் என்னன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த நாட்டு மக்களிடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய முதன்மையான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல முதல் காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், அவர்களை இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். எல்லாரும் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அல்லாஹ்வை வணங்க மாட்டாங்க. நீ போய் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக மாற்றணும். சரி, அடுத்த என்ன வேலை? முகம்மது ஆகிய என்னை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இது ரெண்டாவது வேலை. சரி, மூணாவது என்ன செய்யணும்? அவர்களை தொழக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும். நான்காவது என்ன செய்யணும்? யாரெல்லாம் செல்வந்தராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய 4 டாஸ்க். எந்த ஆளுநர்களை நியமிச்சாலும் இந்த 4 தான் சொல்வார்கள். அதுல முதன்மையானது என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் பல செய்திகள் இருக்கு. ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு நீண்ட நெடிய நன்மைகளை சொன்னால் எனக்கு பண்ண முடியாது, எனக்கு சுருக்கமா நீங்க சொல்லுங்க, அதை மட்டும் செஞ்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணுன்றார். எப்படி ஆசை பாருங்க, நமக்கு அந்த ஆசை இருக்குதானே செய்யுது. பாய் ஒரு 4 காரியத்தை சொல்லுங்க பாய், சொர்க்கத்துக்கு போயிடணும். எல்லாத்தையும் போட்டெல்லாம் என்னால செய்ய முடியல, ஏழல உடம்பு முடியல, இப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல. இந்த ஆசையோட ஒரு நபித்தோழர், ஒரு கிராமவாசி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு நச்சுன்னு ஒரு 4-5 சொல்லுங்க, ரொம்ப போட்டு என்னால செய்ய முடியாது இப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல சொல்றாங்க, முதல்ல நீ அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருக்கணும். சரி, ரெண்டாவது என்ன? என்னை தூதரை பின்பற்றக்கூடியவனாக இருக்கணும். சரி, மூணாவது கடமையான தொழுகையை நீ சரியாக நிறைவேற்றணும். நாலாவது ஜகாத்தை நீ கொடுக்கணும். இந்த 4 சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த 4 தவிர எதையும் நான் செய்ய மாட்டேன். இப்ப நீங்க 4 சொன்னீங்கல்ல, இந்த 4 மட்டும் தான் என் வாழ்க்கையில செய்வேன், இதை தாண்டி நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த 4 நீ சரியாக செய்தால், எந்த தோய்வின்றியும் செய்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அதுல முதன்மையாக அல்லாஹ் சொல்றது என்ன? தொழுகை, ஜகாத்தை அடுத்ததா கொண்டு வர்றாங்க. முதல்ல சொல்றது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையை தான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அடிப்படையில் நம்ம நன்மை இருக்குது என்பது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் மக்கள் நன்மையை செஞ்சுட்டே போறாங்க, ஒரு பக்கம் நோன்பு வச்சுட்டே போறாங்க, ஒரு பக்கம் ஜகாத்து கொடுத்துட்டே போறாங்க. ஆனா எந்த அடிப்படையில ஜகாத்து செய்யறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அடிப்படையில இருக்குதா? தொழுகை ஒரு பக்கம் நம்ம நிலைநாட்டிட்டே போறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அது மாதிரி தொழுவுங்க, அந்த மாதிரி நம்ம தொழுகை இருக்குதா? அதானங்க முக்கியம். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மையை விட எந்த அடிப்படையில், யார் சொன்ன அடிப்படையில், யார் வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த நன்மை இருக்குது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் நாம் பின்பற்றக்கூடிய கொள்கை. இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொள்கைக்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்து விடுகின்றோம். குறிப்பாக பாசத்திற்கு அடிமையாகி இன்றைக்கு கொள்கையை விலக்கி விற்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு திருமணத்திற்கு போயிட்டு வர்றாங்க, மார்க்கம் தடுத்த, வலியுறுத்தாத அனாச்சாரங்கள், பிதத்துகள் அல்லது வரதட்சணைகள் நிறைந்த ஒரு திருமணம் என்று வைத்துக் கொண்டால், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத திருமணத்திற்கு போயிட்டு வர்றாங்க. ஏன் பாய் போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும் பாய், அந்த கல்யாணம் வந்து மார்க்க அடிப்படையில் நடக்கல, அதெல்லாம் எனக்கு விளங்குது. ஆனா எங்க சாச்சா பையனுடைய கல்யாணம் ஆச்சே, நான் தானே அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்துருக்கிறேன்,
என்னுடைய மாமா மகனுடைய கல்யாணம் ஆச்சே, அதற்கு போகலனா எப்படி என்று கொள்கை அடிப்படையில் பயணத்தை பாசம் வழிமறைக்குதுங்க. இன்றைக்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாசத்தை நாம் காட்டுகிறோம் என்றால் உச்சபட்சமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒரு இடத்துல காட்ட வேண்டிய பாசம் தாய் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, உலகத்தில் நான் உறவாடுவதில் சிறந்த உறவு யார்? மன்றம். அவங்க சொல்றாங்க உம்முக்க. ரெண்டாவதா யாரு? உம்முக்க, உன்னுடைய தாய். மூணாவதா யாரு? மூணாவதும் உம்முக்க, மூணாவதும் உன்னுடைய தாய். அப்ப முதல் 3 இடத்தை பிடிப்பது யார் என்றால் தாய்க்கு ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தது தாயை உலகத்தில் உறவாடுவதில் சிறந்த உறவு. குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பார்த்தா தாய் இடத்துல சீ என்று கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. சீ என்பது சாதாரணமாக நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை கூட ஒரு பெத்த தாய் இடத்தில் நீ சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்கின்றது. ஆனா அதே குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக முரணாக உன்னுடைய பெற்றோர்கள் செய்யுமாறு உன்னை அழைத்தால் அந்த விஷயத்தில் அவர்களை பின்பற்றாது. தாய் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் வைக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததுதான், நீ அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மார்க்க முரணா செஞ்சிடக்கூடாது. தாய்க்கே அதுதான் வழிமுறை. இன்றைக்கு நாம சொல்ற மாமா மச்சான் தம்பி அண்ணன் இதெல்லாம் தாய்க்கு அடுத்த உள்ள உறவுகள். இன்றைக்கு திருமணங்கள் போயிட்டு சொல்லக்கூடிய காரணம் என்ன? பாசத்தை காரணமாக காட்டுறோம், பாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுறோம். அதுக்குதான் மார்க்க முரணான காரியத்துக்கு போய் ஈடுபடுறோம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இதுதானங்க அடிப்படையா சொல்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? இன்னைக்கு சாதாரண நம்ம புள்ளங்க ஒரு வெளியில போய் விளாடாத, வெயில் அடிக்குதுன்னு சொல்றோம், அவன் போய் விளாடுறான், எனக்கு கோவம் வருமா இல்லையா? ஒரு தகப்பனா என்ன செய்வேன்? போட்டு 2 சாத்து சாத்துவேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அது மார்க்க முரணெல்லாம் கிடையாது வெளியே போய் விளாடுறது. ஆனாலும் என்னுடைய கட்டளையை நீ தாண்டி போயிடக்கூடாது. அந்த வைராகியம் நம்ம இடத்துல இருக்குல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு கோவம் வருமா வராதாங்க? உலகத்துக்கு நமக்கு அனுப்பி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கொடுத்து, எல்லா அருட்கொடையும் கொடுத்து, சுவாசிக்கக்கூடிய காற்று சாப்பாடு உடை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி வாழுடா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் முடியாது, நீ சொல்ற மாதிரி வாழ முடியாது, எனக்கு என் சாச்சா சொன்னதுதான் முக்கியம், என் பெரியப்பா சொன்னதுதான் முக்கியம், என் உறவு சொன்னதுதான் முக்கியம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதாங்க? அட எல்லாம் செஞ்சதுன்னா நான் சொன்ன அடிப்படையில் உன் வாழ்க்கையை வைக்காம யாரோ ஒருத்தர் சொல்றான்ற அடிப்படையில வைக்கிறியா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவெடுத்து விட்டால், ஒரு செயலை இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவெடுத்து விட்டால், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த காரியத்தில் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தில் நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டா, நீ அல்லாஹ்வை நம்பினவனா இருந்தா, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பினவனா இருந்தா, அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமா மாற்றம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். தொழுகையில மாற்றம், திருமண விஷயங்கள்ல மாற்றம், பெண் தேர்வு செய்வதில் மாற்றம், வாழ்க்கை நடைமுறையில மாற்றம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்களே, அதை மாற்றம் செய்து கொண்டு போறோம். அதான் கொள்கை தடுமாற்றம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களை நீங்கள் எடுத்து பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம், சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை வருவதற்கு முன்பாக அவங்க தாயோடு அவ்வளவு பாசத்திற்குரிய ஒரு நபித்தோழர், ரொம்ப பாசமாக தன் தாயோடு பழகக்கூடியவர். ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவங்க தாய் கிட்ட போயிட்டு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. அருமை தாயே, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நீங்களும் இஸ்லாத்துக்கு வந்துருங்க. ஏன்னா இஸ்லாம் சொல்றதுதான் சரியான மாதிரி. இப்படி பல தாவாக்களை செய்யறாங்க. இப்போ அவங்க தாய் சொல்றாங்க, நீ போறது வழி சரியில்லை. இது எல்லாருக்கும் கொள்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்த பிரச்சனைகள் தான்.
நம்ம தாய் தந்தையர்கள் கூட அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பிற்காலத்தில் அல்லாஹ் நாடி மாறி இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ தூதரை பின்பற்றி போகக்கூடாது, முகம்மதை நீ பின்பற்றக்கூடாது, முன்னோர்கள் என்ன சிலையை வணங்கிறார்களோ அதை தான் நீ வணங்கணும். இப்படி தொடர்ச்சியான முறையில போயிட்டே இருக்கு. நாட்கள் கடந்து போகுது. இதே மாதிரி டெய்லி தாவா பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க தாய் திருந்துற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல அவங்க தாய் சொல்றாங்க, மகனே, நீ முகம்மதை விட்டு வர்ற வரைக்கும் நான் தண்ணி சாப்பிடவே மாட்டேன், சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன், படுத்த படுக்கையா இருப்பேன், என்னை சரியாக நான் உடல் ரீதியாக கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்று பயங்காட்டல, செஞ்சும் காட்டுறாங்க. படுத்த படுக்கையாகிறாங்க, சாப்பாடு சாப்பிடாம தண்ணி சாப்பிடாம எத்தனை நாள் இருக்க முடியும்? தொடர்ச்சியாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர்களுடைய உடலை பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க மகன் சொல்றாங்க, அருமை தாயே, இந்த நிலைமை என்னால பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு பாசம் தன் தாய் இடத்துல. அருமை தாயே, எப்படியாவது நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, ஏன்னா இதுதான் சரியான மார்க்கம், நீ இப்படி பண்ணாத என்று பல அறிவுரைகளை சொல்றாங்க. அவங்க தாய் சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், தண்ணி சாப்பிட குடிக்க மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதற்கு பதிலாக சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருமை தாயே, நான் இஸ்லாத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக தண்ணி குடிக்காம சாப்பிடாம உடல் ரீதியாக நீங்கள் வருத்தி கொண்டு ஒரு முறை இல்லை 100 முறை செத்து பிழைத்தாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வர மாட்டேன். உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம்தான். நீங்க இப்படி படுத்த படுக்கையாக இருப்பது என்னால உண்மையிலேயே காட்சிகளில் வர்ணிக்க முடியாது, பார்க்க முடியாதுதான். மனவேதனையில் இருக்கிறேன். ஆனால் இந்த மனவேதனையை விட நீங்கள் மரணிப்பதை விட எனக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெருசு. ஒரு முறை கிடையாதுங்க, 100 முறை செத்து பிழைத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு அவர்கள் வழிகாட்டுதலை விட்டு விட்டு நான் வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்ம தாய் மரணித்தவர்களுக்கு தெரியும். அவங்க மரணித்து 10 வருஷம் ஆயிருக்கும். நோன்பு காலத்துல இறந்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் நோன்பு வர்றப்ப என்ன செய்வோம்? நோன்புல தாங்க, நோன்பு 15ல தான் எங்க வாப்பா மூத்தானாங்க, நோன்பு 30ல தான் எங்க அம்மா இப்படின்ற அந்த வேதனை இருக்குதா இல்லையாங்க? ஒரு சிந்தனை போதா இல்லையா? இஸ்லாம் அதை வலியுறுத்தல. இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது, பல ஆண்டுகளா இருந்தாலும் அந்த தாயினுடைய பாசம் இருக்கு பாருங்க, பிரிக்க முடியாத பாசங்க. அந்த பாசத்துல வாழக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய கண் முன்னாடி தனக்காக அவங்களுடைய தாய் பசிப்பட்னியாக இருக்கிறாங்க. ஆனால் அதையும் அவர் சகித்துக் கொள்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு முக்கியம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனால் அப்படிப்பட்ட வரலாறு பின்பற்றி வாழக்கூடிய நாம சாதாரண ஒரு திருமண விஷயத்துல, சாதாரண விஷயங்கள்ல தடம் புரண்டு போறோம். பாசம்தான் முக்கியம் என்ற அடிப்படையில நாம பயணித்து விடுகின்றோம். அப்ப நாம ரொம்ப விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், நாம் யார் சொன்ன அடிப்படையில், எந்த கொள்கை அடிப்படையில வாழ்றோம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில தான் நம்முடைய சந்ததிகளையும் நாம உருவாக்கணும். இன்றைக்கு நாம ஒரு மதர்சாவை சேர்த்தாலும் சரி, கொள்கை அடிப்படையில் இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு வியாபாரத்தை நாம துவங்குறோம், என் இஷ்டம் போல நான் வியாபாரம் செய்ய முடியாது. நாம முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? சிறைச்சாலையில இருக்கிற மாதிரி. ரொம்ப அற்புதமான உதாரணங்க. ஒரு சிறைச்சாலையினுடைய நிலைமை என்ன? டைம் ஆனா சாப்பிடணும், டைம் ஆனா தூங்கணும், ஓபன் பண்ணி விட்டா அந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல. இப்படிதான் ஒரு முஸ்லிமோட வாழ்க்கை. நீ நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது. ஏன் இஷ்டம் போல, ஏன் மன இச்சை என்ன தோணுதோ அப்படிலாம் வாழ முடியாது. திருமணமா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அப்படிதான் நடத்தணும். உன் திருமணம் தான், நான் பெற்றெடுத்த பிள்ளையா, நான் எப்படி வேணா வளர்ப்பேன் அப்படிலாம் முடியாது. மார்க்கம் என்ன சொல்லியிருக்கோ அப்படிதான் வளர்க்கணும். அப்ப நாம ஒரு முடிவை எடுக்கணும். என்ன முடிவு? உலகத்தில் யார் நம்மளை எதிர்த்தாலும் சரி, யாரு எதிராக கருத்துகள் சொன்னாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் எடுக்கக்கூடிய முடிவு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய ஒரு வியாபாரம் செய்யறேன் அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும். ஒரு திருமணம் செய்யறேன் அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனா ஒரு குழந்தைக்கு சின்ன ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்குறோம், மார்க்கம் இதை தடுத்திருக்கான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களுக்காக நாம வாழக்கூடாது, இறைவனுக்காக
இறைவன் அனுப்பிய தூதர் சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம வாழ வேண்டும். அதுல கூடுதலான ஒரு தகவலை மார்க்கம் சொல்கின்றது. கொள்கை அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு துவாவை மார்க்கம் கற்றுத்தது. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இப்ப எப்படி சரியான கொள்கையில் இருக்கிறோனோ மௌத்தாகிற வரைக்கும் அதே கொள்கையில நான் மரணிக்கணும். நம்ம என்ன வந்துடக்கூடாது, ஒரு முகமதரா நான் இன்னைக்கு கொள்கையில கரெக்டா இருக்கிறேன், இப்படியே வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனை செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, நபிய அல்லாஹ் அனுப்பிய தூதருங்க, அவங்க தடம் பொருள்வாங்களா? ஆனா அவங்க இந்த பிரார்த்தனை செய்யறாங்க, என்னுடைய உள்ளத்தை சரியாக வை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழுகையில செய்யணும். இறைவா, இன்னைக்கு நான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில வாழ்றேன், மார்க்கம் சொன்ன அடிப்படையில வாழ்றேன், இறுதி மூச்சு வரைக்கும் நான் இப்படிதான் வாழணும், மனிதர்களுக்காக என் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நினைவு கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.